அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தேவன் நாம் மைப்படுவதாக இங்க வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். அதுக்கு முன்னாடி நான் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறேன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஒளியில நடக்கிறத பத்தி இந்த நாளை பார்க்க போறோம். அப்ப ஒளியிலே நடப்பது, இருளிலே நடப்பவர்களுக்கு ஒளி தேவைப்படுகிறது இல்லையா? இருளிலே நடப்பவர்களுக்கு ஒளி தேவைப்படுகிறது சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஒளி இருந்தாலும் நமக்கு நல்லது. அப்போ ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுவதற்கு என்ன தேவைப்படுகிறதுங்க? ஒளி தேவைப்படுகிறது. அதனால இந்த நாள்ல நாம் ஒளியில நடப்பதை குறித்து நாம் பார்க்க போறோம். சரி, ஏன் ஒளியில் நடப்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும் சொன்னா, தேவன் எப்படி இருக்கிறார்? ஒளியா இருக்கிறார். அதுவும் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம் பாருங்க 5. தேவன் ஒளியா இருக்கிறார். போதும், தேவன் ஒளியா இருக்கிறார். அப்ப தேவன் ஒளியா இருக்கிறனால நாம என்ன பண்ணுவோம்? ஒளியில நடக்கணும், ஒளியிலேயே நடக்கணும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப தேவன் ஒளியா இருக்கிறார் என்பதை அநேக இடங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒளி என்பது சத்தியம், நீதி இதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா உண்மையாக என்ன சொன்னா ஒளி, அவர் சூரியனை விட அதிக பிரகாசம் உள்ள ஒளியாக இருக்கிறார். பவுல் என்ன பண்றாருங்க? சொல்றாரு, நான் வானத்திலே மத்தியான நேரத்தில் ஒளி சூரியனை காட்டில் பிரகாசமான ஒளி என்பதிலே வந்தது என்று சொல்லி பார்க்கிறார். அவர் ஒளியா இருக்கிறார். அப்போ ஒளியா இருக்கிறார் சொன்னா நாம இந்த ஒளியிலே நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இந்த நாளில் ஒளியிலே எப்படி நடக்கலாம் என்றுதான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஏன் ஒளியில நடக்கணும் என்று சொல்லி பார்க்கும்போது அங்கே வாசிக்கிறோம் 4வது வசனம், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகள் உங்களுக்கு எழுதுகிறோம். ஒளியில நடந்தா எப்ப இருக்கும்? நம்ம சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப ஒளியிலே நடக்கிறதுனாலே நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஒளியிலே நடக்கிறது குறித்து 7வது இடத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டு இருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து வாசிக்கிறோம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, அடுத்து 5வது வசனத்தை ஆண்டவர் பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். அவர் ஒளியா இருக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்து என்ன வாசிக்கிறோம்? அவர் எவரேனும் இருள் இல்லை. இருள் இல்லை. பாத்தீங்களா? அவர் ஒளியாதான் இருக்காரு, இருள் இல்லை. அவர் ஒளிதான், ஒளியாதான் இருக்கிறான்னு சொல்றாரு. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. அப்ப தேவன் இடத்துல என்ன இல்லை? இருள் இல்லை. அவர் என்னதான் இருக்காரு? ஒளியா இருக்கிறார். அப்ப ஒளியா இருக்கிற இடத்துல நம்ம ஒளியிலே நடக்கும் போது நம்ம எப்படி இருப்போம்? ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம், குமாரனோடு ஐக்கியப்பட்டிருப்போம், பிதாவோடு ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இங்க வாசிக்கிறோம். அப்ப ஒருவரோடு ஐக்கியப்படுவதற்கு நாம் ஒளியிலே நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வாசிக்கிறோம், அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அப்போ ஒளியிலே நடக்கணும். அதுதான் இந்த நாள்ல பார்க்க போறோம். அப்போ ஒளியிலே நடக்கிறதுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சுத்தமாக்குறதுக்கும் என்ன நமக்கு சம்பந்தம்? அவன் என்ன சம்பந்தம்? ஒளியில நடக்கிறதுக்கு நமக்கு ஒளி நடத்தா பாதை தெரிஞ்சிடும். நம்ம மாட்டியா போயிட்டே இருக்க வேண்டியதான். எது பாதம், எது பள்ளம், எது பாதை, எது முள்ளு இருக்கிறது, எங்க காடு இருக்கிறது எல்லாம் நமக்கு தெரியும். எது ரோடு எல்லாமே தெரியும். ஆனா நீங்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தை யோவான் என்ன பண்றாரு? இணைக்கிறார். நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். அப்போ பாவம் என்ன இருக்கு? இருளாக காணப்படுகிறது. பாவம் இருளாக காணப்படுகிறது. அப்ப அங்க வாசிக்கிறோம், தேவன் ஒளியா இருக்கிறார், அவர்களை எவ்வளேனும் இருள். அப்ப அவர் என்னங்க? ஒளியாக பரிசுத்தமாக இருக்கிறார். ஆனா அவர்கிட்ட என்ன இல்லை? பாவமே இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப ஒளியில் நடப்பதற்கு நமக்கு தடையா இருக்கிறது என்னங்க? பாவம். நேற்றாவே நம்ம போன வாரம் சிந்திச்சோம். எப்படி சிந்திச்சோம்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவன் என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டது. எனக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் அன்ற நாளில் ஒரு துமிர்வாகக்காரனை பார்த்து சொன்னார். ஆனா இன்று நாள் நாம் நம்மளை பார்த்து சொல்லிக் கொள்கிறோம், என் பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டது. அவன் ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரித்து விட்டார். அவன்
பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிச்சயத்தோடு ஓடினா நம்ம சந்தோஷம் உள்ளவர்களாக இருப்போம். அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களுக்கு நம்மளை சுத்திகரிக்கும். எப்பொழுதெல்லாம் நம்ம அந்த இயேசுவை அறிக்கையிடுகிறோமோ, எப்பெல்லாம் நம்ம பாவத்தை அறிக்கையிடுகிறோமோ, எப்பெல்லாம் நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிடும் போது அவர்களுடைய எல்லா அநியாயத்தை நீக்கி அவர் சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதான் நம்ம 9வது சொல்றோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்ப பாவம் சுத்திகரிக்கப்பட்டால் நமக்கு என்ன வருங்க? உண்மை வந்து விடுகிறது, உண்மை தன்மை வந்து விடுகிறது, நீதிமானாகவும் மாறி விடுகிறோம். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களுக்கு நம்மளை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது சொல்லி பார்ப்போம். அப்ப பாவம் செய்யாத ஆட்கள் இந்த பூமியில இல்லை. அவன் பாவம் செய்யாத ஆளு கிடையாது, பாவம் செய்யாத ஆளு கிடையாது என்று சொல்லி பார்க்கணும். சபையில் இருக்கிற எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான் இருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? மனம் திரும்பி இப்ப என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. அவருடைய ஆவி சுத்தமாக இருக்கிறது, ஆனா ஆத்மா அப்பப்ப என்ன ஆயிருங்க? தூசி அடைஞ்சிருக்கு. அப்பப்ப என்ன ஆயிருங்க? கலங்கிருது. அப்பப்ப பயந்துருது. ஒரு போன் கால் வந்தாலே பயந்துடுறோம், ஒரு மிரட்டு பெற்றாலே பயந்துடுறோம். பாவத்தினுடைய வஞ்சனையை பார்க்கும் பொழுது என்னங்க, அதை பார்த்தாலே என்ன பண்ணிடுறோம்? ஐயோ பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஐயோ திட்டனே பாவம் பண்ணிட்டோம் நினைப்பு வந்துடுது. அப்புறம் என்ன நினைக்கிறீங்க? பாவமான காரியத்தை பார்த்தாலே என்ன பண்ணிடுறோம்? ஓ நான் பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு கலக்கம் வந்து விடுது. அப்ப என்ன ஆகுது? அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையை நாம் நினைக்கும் போது என்னங்க? இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களுக்கு நம்மளை சுத்திகரிக்கும். எப்படி நினைக்கிறோம்? இயேசு எனக்காக சிலுவையில் மரித்து விட்டார், அவர் ரத்தம் சிந்திருக்கிறார், ஆனா இனி பாவம் இல்லை, பலி செலுத்தாயிற்று. என்னங்க? இயேசு கிறிஸ்து ஒரே பலியை செலுத்தி விட்டார். இனி ஆடு கடா கோழி எல்லாரும் பலி செலுத்த வேண்டியது ஆண்டவருக்கு. ஏன்னா அவர் ரத்தமே போதுமானது. தனக்கு என்னை மீட்கும்படியாக, நம்மளை மீட்கும்படியாக ஒரே பலியாக செலுத்தி விட்டார். நான் என்ன செய்ய வேண்டியது? என்னது? ஒரே இது, அதை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவன் அது மட்டும் இல்ல, நான் பாவரிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் பார்ப்போம். அப்ப பாவரிக்கை செய்யும் போது நான் என்னை சுத்திகரிப்பு உண்டாகிறது. நான் ஒளியிலே நடக்கிறவனாக டெய்லி ஒளியில நடக்கிறவனாக. அவன் சுத்திகரிப்பு குறித்து பெண்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. பாத்திரத்தை டெய்லி விளக்குறது யாரு? சகோதரிகள் தான். அவங்களுக்கு தெரியும். ஏன்னா காலையில சாப்பிட்டாலும், மத்தியானம் சாப்பிட்டாலும், ஈவினிங் சாப்பிட்டாலும் யாரும் கழுவணும். அவங்க தான். பையங்க சாப்பிட்டாலும், கணவர் சாப்பிட்டாலும், சகோதரர்கள் சாப்பிட்டாலும் அவங்க தான் கழுவாங்க. இப்போ சுத்திகரிப்பை பற்றி அவங்க நல்லா தெரியும். நான் சுத்திகரிப்பதுன்னா திரும்பவும் என்னங்க? அந்த பாத்திரம் நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கு. அதனாலே நாம் ஒளியிலே நடப்பதற்கு, நாம் அனுதினம் பரிசுத்தமாய் நம்முடைய ஆத்துமாவை பரிசுத்தமாய்த்துக் கொள்வதற்கு என்னங்க? இயேசு கிறிஸ்து சகல பாவங்களுக்கு நம்மளை சுத்திகரிக்கும். நிகழ்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது சுத்திகரிக்கும். அப்ப நிகழ்காலத்துல நம்ம ஏற்கனவே ஒரு பாவி என்று ஒப்புக்கொண்டு வந்தோம், ஒப்புக்கொண்டு பாவ அறிக்கை செய்தோம். அப்பொழுது ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து நாம் பாவ அறிக்கை செய்யும் போது என்ன ஆகுங்க? இயேசு கிறிஸ்து சகல பாவங்களுக்கு நம்மளை சுத்திகரித்து உண்மையும் நீதி உள்ளவராய் ஆண்டவர் நம்மளை மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரியா என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு அந்த காலத்துல பார்க்கும்போது லேவிய ராகத்துல பார்த்தா பலி செலுத்தணும் பாவத்திற்கு. பழுதற்ற ஒரு பலி, ஆடு, கெடா, காளை, இதை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? பலிட்டாங்க. அது மேல கை வைத்து நான் இந்த பாவம் செய்து விட்டேன். இப்ப குறிப்பா ஒன்று வச்சுக்கிறோம். எப்படி சொல்லுவோம்? அநியாயமா என்னுடைய ஒரு பாவத்தை சொல்ற பாருங்க. அநியாயமா என்னுடைய சகோதரர்கள் சேர வேண்ட சொத்தெல்லாம் நான் வாங்கிட்டேன், எழுதி வாங்கிட்டேன், அடிச்சு வாங்கிட்டேன், இது பாவம். இப்பதான் நான் நினைக்கிறேன் பாவம்னு. அப்படி ஒருத்தர் வந்து என்ன பண்ணுங்க? அப்படி நினைக்கும் போது என்ன பண்ணு? கடா பிடிச்சிட்டு வரும். அப்புறம் வெட்டணும். அந்த இடத்துல வெட்டி பலி செலுத்தணும். பலி செலுத்தி ஐயோ இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இது இனிமே எனக்கு பாவம் தெரியுது. அதனால சகை என்ன சொன்னாரு? நான் நாளத்தனையா திருப்பி கொடுத்துறேன், வாங்கியிருந்த அநியாயம் வாங்கிட்டா நாளத்தனையா திருப்பி கொடுத்துற சொல்லி சொன்னான். அப்ப அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த காலத்துல ரத்தம் சிந்தப்படணும், அறிக்கையும் செய்யப்பட வேண்டும். இப்ப ரத்தம் சிந்தப்பட்டது, கடாவை அந்த வெட்டி ரத்தம் சிந்தப்படும். அப்ப பலிபீடத்துல அதை போடுவாங்க. அந்த ரத்தத்தையும் அந்த பலிபீடத்துல ஊத்துவாங்க, கொம்புகளில் தேய்ப்பாங்க. அது ஒப்பாக தான் பலிபீடமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்துல பிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சரியா? அடுத்து நெகேமியா 9:3 வாசிப்போம். அந்த காலத்துல என்ன செய்தார்கள்? நெகேமியா 9:3. நெகேமியா 9:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
614 பக்கம். அவர்கள் எழுந்திருந்து 614 பக்கம் எடுத்துக்கொண்டீங்களா? 614 தான் வாசிங்க. அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாம் மட்டும் அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகமும் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். நெகேமியா காலத்துல நடந்த ஒரு சம்பவம். அடிமைத்தனத்துல எல்லாரும் பிடித்து போய்விட்டார்கள் பாபிலோனுக்கு. அப்ப அங்கிருந்தவர்கள் மீது 70 வருஷம் கழிச்சு வர்றாங்க. வந்து தன்னுடைய தேசத்துல வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஜாமம் மட்டும். அப்பெல்லாம் தமிழ்ல தான் இருந்திருக்கு. தமிழ்லயும் ஒரு ஜாமம் தான் சொல்றாங்க. அங்கேயே ஜாம கணக்குல இருந்திருக்கு. ஆனா அப்ப எத்தனை மணி நேரம்னு சொல்லல ஜாமம். ஆனா நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு ஜாமுங்கிற எத்தனை மணி நேரங்க? 2 மணி நேரம் 24 நிமிஷம். எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் 24 நிமிஷம்னு கணக்கு இருக்குது. ஆனா நெகேமியா காலத்துல ஒரு ஜாமம் எத்தனை மணி நேரம் தெரியல நமக்கு. ஆனாலும் என்னங்க 2 மணி நேரம் 24 நிமிஷம் அவர்கள் என்னங்க வேதத்தை வாசிக்கிறாங்க. வாசிச்சு பாக்குறாங்க. இப்படிலாம் எழுதியிருக்கிறது, இப்படிலாம் நம்ம செய்யல, இப்படி எல்லாம் போயிட்டோம், இப்படி எல்லாம் நம்ம நடக்கல நம்ம அப்படின்ட்டு அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க வேதத்தை. அடுத்து வாசிக்கிறோம். பின்பு ஒரு ஜாம் மட்டும் அவர்கள் பாவரிக்கை செஞ்சாங்க. 2 மணி நேரம் வச்சுக்கிறோம். 2 மணி நேரம் 24 நிமிஷம் அவங்க வேதத்தை வாசிச்சாங்கன்னு வச்சுக்குவோம். அடுத்து 2 மணி நேரம் 24 நிமிஷம் என்ன பண்ணாங்க? பாவரிக்கை செய்தார்கள். பாவரிக்கை செஞ்சாங்க. 2 மணி நேரம் 24 மணி நேரம் 2 மணி நேரம் 24 நிமிஷம் வரைக்கும் பாவரிக்கை செய்யணுமா? இல்ல நம்ம சிந்திக்கணும். பாத்திரம் கழுவுறதுக்கு பவுடரோ இல்ல சர்ப்போ இல்ல பாத்திரம் விளக்குற சோப்போ இருக்கு. இப்ப சரீர சுத்திகரிப்பு சோப்பு என்னென்னோ சோப்பு இருக்கு. அதுக்கு நம்ம வாரம் சுத்திகரிக்கணும். டெய்லி சுத்திகரிக்கணும். டெய்லி சரீரத்தை கழுவு. ஆனால் பாவ அறிக்கை செய்யும் போது நம்ம அவ்வளவா என்ன பண்றது இல்லைங்க. சும்மா கொஞ்சம் போல அறிக்கை செஞ்சு விட்டுறோம். அதனால என்ன சில பேர் பாவத்தையே விடுறது இல்லை. அதை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிறது. எதுப்பா மன்னிங்க சோத்திரம் மன்னிச்சிட்டீங்களா நன்றி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டு அப்படியே போயிடுறாங்க. ஆனால் உள்ள சுத்தாருக்கு 2 மணி நேரம் 24 நிமிஷம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஆண்டவரே எங்கள் பாவங்களை பண்ணீங்க, எங்கள் மீறுதலை பண்ணீங்க, எங்க அக்கிரமத்தை பண்ணீங்க, நான் செஞ்ச பாவத்தெல்லாம் பண்ணீங்க, எங்க முன்னோர்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் பண்ணீங்க, என்னுடைய அப்பா அம்மா செஞ்ச பாவத்தெல்லாம் பண்ணீங்க, எங்க தம்பியோட பாவத்தை பண்ணீங்க, எங்க அண்ணனோட பாவத்தை பண்ணீங்க, ஏன் பாவத்தை பண்ணீங்க அப்படி அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருங்க. வாங்க அநியாயம் செஞ்சுட்டோம், ஐயோ அப்படியே அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இனிமே நான் பாவம் செய்யக்கூடாது, ஆண்டவரே இந்த தப்பை நீ செய்யக்கூடாது, இனிமே பாவம் செய்யக்கூடாது, ஏசப்பா மன்னிங்க. இப்ப ஏசப்பான்னு சொல்றோம், இதாவே சொல்றோம். அப்ப என்ன யெகோவா தேவனே அப்படி அழுதுருப்பாங்க இல்லையா? அப்ப அவர் பாவரிக்கை செய்தார்கள். பாவரிக்கை என்ன? நம்ம சர்ச்சுக்கு வரோம், நம்ம பரிசுத்தமா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம பிள்ளைகள் ஆண்டவருக்கு தெரியுமா? பாதிகளுக்கு தெரியாது. நம்ம சொந்த பொருளுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க பாவம் அவர்களை ஒளியில நடக்க விடாது. நம்ம பாவம்னா என்ன நினைக்கிறோம்? வேச்சாரம், பெரிய கொலை செய்யறது, இதெல்லாம் பாவம் நினைக்கிறோம். முறுமுறுக்குது கூட என்னதான் பாவம். முறுமுறுக்குது கூட பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த பாவம் நமக்கு அப்பப்ப என்னங்க நமக்கு வெளிப்படும். நமக்கு பாவம் இல்லை என்று சொன்னா நாமே வஞ்சிக்கிறவர். உலகத்தில் இருக்கிறது நம்முடைய இதயத்தில் நம்ம ஆத்மாவிடம் அப்ப உங்களுக்கு பாவத்தினுடைய தன்மைகள் வெளிப்படும். அப்ப நம்ம பாவரிக்கை செய்கிறவர்களாக அனுதினமும் நான் இருக்க வேண்டும். பாவரிக்கை செஞ்சு அவர்கிட்ட போகணும், அவர்கிட்ட சமூகத்துல கேட்கணும். அப்ப வாசிக்கிற வேதத்தை கேட்டாங்க. அப்புறம் ஒரு ஜாம் மட்டும் பாவரிக்கை செஞ்சாங்க என்று சொல்லி நான் பார்க்கணும். அப்புறம் என்ன பார்க்கணும்னா அதிகாலை ஜெபம் எத்தனை பேர் பண்றீங்க? 4:30 மணிலிருந்து 6 மணி நேரம், சரி 6 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம். இதை பார்க்கணும்னா யூடியூப்ல பார்த்தா ஒரு மூர்த்தம், தமிழ்ல ஒரு மூர்த்தம் 1.5 மணி நேரம். அதான் பிரம்மபுத்திரங்கிறாங்க. அப்படி என்னங்க படைப்பவரோடு நேரம் செலவிடுகிறது. அவன் அதனால அந்த நேரத்தில் அவன் கல்யாணம் வைக்கணும், ஏதாவது யூடியூபர்ஸ் வைக்கணும் அப்படின்னு விரும்புறது. துரோமூர்த்தம் இருக்கலாம்.
10 முகூர்த்தமோ 50 முகூர்த்தம் சொல்ற பார்க்குறாங்க, அது தெரியல. ஆனால் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் ஒரு கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. நம்ம 1.5 மணி நேரத்தில் செய்தி அவ்வளோதான், முடிஞ்சிரு, சர்ச்சை முடிஞ்சிருக்கு. ஆமென். அப்போ தேவனோடு நம்ம சஞ்சரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், அதோடு நாம் கடந்து போகிறோம். தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ பலனோடு நம்ம கடந்து போகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் பாவ அறிக்கை செய்கிறதை இங்கே பார்க்கும்போது 2 மணி நேரம் 24 மணி நேரம் 24 நிமிஷம் வரைக்கும் பாவ அறிக்கை செஞ்சு விழுந்து கிடக்குறது. ஆண்டவரே என்ன பாவம், ஏன் இதுக்கு தடை, ஏன் இது நடக்கல, ஏன் இது இப்படி நடக்குது என்று சொல்லி அறிக்கிறது. நான் பாவத்தை மட்டும் இல்லை, சொந்த பந்த பாவங்கள், நாட்டினுடைய பாவங்கள், தேசத்துடைய பாவங்கள், பிரதமருடைய பாவங்கள், முதலமைச்சருடைய பாவங்கள், எல்லாருடைய பாவங்களையும் அறிக்கை செய்யணும். நம்ம அறிக்கை செய்யணும். அவன் ஆண்டவரே பாவங்களை மன்னிங்க, மீறலை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்க. இன்னும் நான் ஒளியில நடக்கணும், ஒளியில என் பிள்ளை ஒளி நடக்கணும், என் கணவர் ஒளியில நடக்கணும், பரிசுத்தத்தை நடத்தணும் சொல்லி நம்மளுங்க அழுது புலம்பணும். அவன் அழுது புலந்து நம்ம அழுது புலம்பி நாம் தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும் சொல்லி வாசிக்கிறோம். அவன் வாசிக்கிறோம், ஒரு ஜாமம் மட்டும் ஒரு பாவரிக்கை செய்து தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அவர்கள் பணிந்து கொண்டார். ஆண்டவரே நீங்க தான் பாவங்கள்லாம் மன்னிச்சிருங்க, அந்த மீறலாம் மன்னிச்சிருங்க, அப்புறம் அக்கிரமங்கள்லாம் மன்னிச்சிருங்க, ஆண்டவரே எங்களுக்கு மன்னிங்க. நம்ம என்ன சொல்லுங்க, இது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா அவங்க சேர்க்கணும். எங்களுக்காக மறிச்சிங்களே, எனக்காக ரத்த சிந்தினீங்களே, கையில் ஆணில் அறைப்பட்டீங்களே, மன்னி ஆண்டவரே பாவத்தை மன்னிங்க, பிள்ளையோட பாவத்தெல்லாம் மன்னிங்க, அவன் நல்லா திருந்தணும், கணவருடைய பாவத்தெல்லாம் மன்னிங்க, அவர் இன்னும் என்னங்க ஒளியில நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்னங்க நம்ம எல்லாருக்காகவும் பாவ அறிக்கை செய்யணும், பாவம் அறிக்கை செய்ய வேண்டும் சொல்லி வாசிக்கிறோம். நெகேமியாவும் தானியேலும் ஜெபம் பண்ணும் போது நானும் என் பிதாக்களும் பாவம் செய்தோம் அப்படிதான் ஜெபம் பண்றாங்க 2 பேரும். நானும் என் பிதாக்களும் பாவம் செய்தோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால என்ன பண்ணுங்க, பாவம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால பாவ அறிக்கை செய்து நம்ம டெய்லி என்னங்க ஒளியிலே நடக்கணும், ஒளியில நடக்க வேண்டும். அப்ப நமக்கு என்னங்க மிகுந்த சந்தோஷம் உண்டாயிரும், மிகுந்த சந்தோஷம் நமக்கு உண்டாயிரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் வேதத்தை வாசித்தார்கள், ஒரு ஜாமம் மட்டும் பாவ அறிக்கை செய்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப இது ஏன் ஒரு ஜாமம் மட்டும் நான் உங்களுக்கு குறிப்பிட்ட சொல்றேன்னா, பாத்திரம் ஒரு 3 பாத்திரம் 2 பாத்திரம் மட்டும் கழுவுனா முடிஞ்சு போச்சு. எனக்கு எவ்வளவு தண்ணி யூஸ் ஆகும்? ஒரு பக்கெட் தண்ணி சரியாகும். ஒரு 50 பாத்திரம், ஒரு 100 பாத்திரம்னா எவ்வளவு தண்ணி செலவாகும்? 100 பாத்திரத்துக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு 10 பக்கெட்டுக்கு மேல செலவாகும். அப்ப எவ்வளவு ஆகும்? அதிக செலவாகிறது, அதிகமாக தண்ணி செலவாகுது. அப்ப அதிக நேரம் எடுக்கிறோம். 2 பாத்திரத்துக்கு கழுவுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க? 2 நிமிஷம் வச்சுக்கலாம், 2 நிமிஷம். 100 பாத்திரத்துக்கு எவ்வளவு ஆகும்? கொஞ்சம் 100 நிமிஷம் எடுத்துரும் இருக்கு. அப்ப எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்க 2 பாத்திரத்துக்கு கொஞ்சமா செலவு எடுக்கிறோம். அப்ப அதிக பாத்திரத்துக்கு அதிக நேரம் செலவு எடுக்கிறோம், அதிக தண்ணியும் செலவு எடுக்கிறோம். அப்ப கொஞ்சம் பாவத்துக்கு என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்ச நேரம் அறிக்கை செய்யலாம். அதிக பாவம் மன்னிக்கப்படணும், அதிக நேரம் அறிக்கை செய்யும். எவனுக்கு கொஞ்சமா மன்னிக்கப்படுகிறதோ அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சமா அன்பு கூறுவான். எவனுக்கு அதிகமா மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமா அன்பு கூறுறான். அதனால நம்ம செஞ்ச அநேக பாவங்கள், நம்ம செஞ்சது மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம் நம்ம தலையில இருக்காத அளவுக்கு என்ன பண்ணுங்க, நம்ம அறிக்கை செய்யணும். ஆண்டவரே எங்க தாத்தா பாட்டன் தாத்தா எல்லாம் செஞ்ச பாவம்லாம், ஆதம் செஞ்ச பாவம்லாம் என் தலையில வராதபடிக்கு ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, மன்னிங்க. நான் நல்லா இருக்கிறது தானே நீங்க சிலுவையில் மறைச்சிங்க. எப்படி நான் நல்லா இருக்குன்னு சொல்லிதானே நீங்க எனக்கு சிலுவையில் மறைச்சிங்க. நான் பரிசுத்தமா வாழணும்னு சொல்லிதானே ரத்த சிந்தினீங்க. நான் ஆண்டவரே அக்கிரமம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிதானே எனக்காக நீங்க மறைச்சிங்க. பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, நான் நல்வழி நடத்தணும், என்னை நடத்துங்க, சிந்தை ஆண்டு கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு பாவ அறிக்கை செய்து பழகும். அதிக நேரம் நம்ம செலுத்தும் போது, அதிக நேரம் நம்ம கொஞ்சம் பாவரிக்கை செய்வது என்ன ஆகுதுங்க, அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பதை நாம் கடந்து கொள்வோம். பாவரிக்கை நாம் செய்யணும், பாவரிக்கை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். இதுதான் சுத்திகரிக்கப்படும் போது நாம் எதில் நடக்கிறோம், ஒளியிலே நடக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஆமாம், அது சபைக்கே வரதில்லை. ஏன் தெரியுமா, நம்ம நினைக்கிறோம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, இல்ல ஆபத்தில் இருப்பாங்க. அதனால நம்ம அங்க போனா தண்ணி குடிக்கூடாது, பீடி குடிக்கூடாது, சிகரெட் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மனதின் வந்தவர் தான் திரும்ப என்ன பண்றது, போயிடுறது. ஏன் அந்த பாவத்தை அறிக்கை செய்யறது இல்லை? அறிக்கை செய்ய எவ்வளவு நேரம் அறிக்கை செய்யறது? ஏசப்பா பீடி குடிக்க மாட்டேன், பீடி குடிக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான். அது தொடர்ந்து அறிக்கை செய்யும், கொஞ்ச நேரம் நின்று அறிக்கை செய்யும், கொஞ்ச நேரம் ஆண்டவரே இதுக்கு காரணம் இதுதான், நான் இதை விரும்பிட்டேன், இதுல இருந்து என்னை விடுதலை தாங்க,
இப்படியாவது உங்களால் முடியும் ஆண்டவரை, இன்னும் கொஞ்சம் நேரம் செலவிடணும், உங்களால் முடியும், இதை மாற்ற முடியும், கண்டிப்பாக எனக்கு உதவி செய்யுங்க, கொஞ்சம் நேரம் செலவிடணும். என்னங்க, ஏன்னா நாள் கணக்கில் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், வருஷ கணக்கில். அதுக்கு போயிட்டு ஏசப்பா நான் பீடி குடிக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா விட்டுருவானா? விட மாட்டான். அவன் 10 வருஷம் 5 வருஷம் பீடி குடிச்சிட்டு இருக்கிற வேலை இது ஒண்ணு. நம்ம நேரம் செலவிட்டு ஆண்டவரே எப்படியாவது உன்னால் முடியும், எனக்கு விடுதலை தாங்க. அப்ப அறிக்கை செய்யணும். ஒரு ஜாம் மட்டும் இவங்க என்ன பண்ணாங்க? அறிக்கை செஞ்சாங்க. ஒரு ஜாம் மட்டும் அறிக்கை செய்யணும். நம்மளுடைய சாவ நீங்கவும் நம்முடைய பாவ நீங்களும் நம்மளும் அதிக நேரம் அறிக்கை செய்யணும். அறிக்கை செஞ்சு பாவ அறிக்கை செஞ்சு நம்ம ஒப்பு கொடுக்கும். ஏன் நோயினுடைய காரணம் என்ன? திமிர்வாதக்காரனுக்கு நோய் என்ன காரணம்? பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது ஆண்டவர் சொன்னார். எல்லாரும் அவங்க சுகத்தினால போனாங்க. ஆண்டவர் சொன்னாரு, முதல்ல உன் ஆத்மா உன் பாவம் மன்னிக்கப்பட்ட ஐயா, அதுக்கப்புறம் உனக்கு சோகம் அப்படின்னு சொன்னாரு. அதனால பாவம் மன்னிக்கப்படாவிட்டா என்னங்க, நாம் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம், தரித்திரம் நீங்காது, நாம் எப்படி இருக்கோம் அப்படியே இருப்போம். அதனால தொடர்ந்து பாவ அறிக்கை செய்வோம். நாம் ஆண்டவரே நான் முன்னேறி போவதற்கு நான் முன்னேறி போவதற்கு சாபமோ பாவமோ என்னை தொடராதபடிக்கு ஆண்டவரே பாவனை மன்னிங்க, அதுக்காக சிலுவையில மறிச்சீங்க, கிரைய செலுத்திட்டீங்க, ரத்தத்தை சிந்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே கண்டிப்பாய் பாவத்தை மன்னிப்பீங்க, கண்டிப்பாய் மன்னிப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி என்ன அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அறிக்கை செய்து மட்டுமில்லை, அப்புறம் சோத்திர செலுத்த வேண்டும், அப்புறம் மகிழ்படுத்தோம். பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். சரியா? பணிந்து கொண்டார்கள் சொல்லி நான் பார்க்கிறோம். அப்ப பாவத்தின் தோஷத்தை கர்த்தர் என்ன பண்றாருங்க? மன்னிக்கிறார். பாருங்க, சங்கீதம் 32:5 வாசிக்கிறோம். நான் பாவத்தை மறைக்காமல் அவருக்கு அறிக்கையிட்டேன். சில பாவங்கள் என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனா தேவன் சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்? தேவன் யாருங்க? மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவன் எதை பார்க்கிறார்? இருதயத்தை தான் பார்ப்பாரு. அவன் எப்படிப்பட்டவன், இதயத்தில் என்ன நினைக்கிறான்? 32:5 வாசிங்க. சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் நான் பாவத்தை உனக்கு அறிவித்தேன், என் பாவத்தோட அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். அப்ப தேவனின் பாவத்தை மன்னித்து என்று சொல்லி இடத்துல வாசிக்கிறோம். பிரசங்கி 2:20 சங்கீதம் 28:13 வாசிப்போம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டுவிடுகிறவனோ இலக்கம் வருவான். ஏன் பாவங்களை அறிக்கையிடுகிறோம்? வாழ்வடைகிறதுக்காக. அவன் பாவங்களை என்னங்க ஏன் அறிக்கையிடுகிறோம்னா வாழ்வடைகிறதுக்காக தான். வாழ்வடைகிறதுக்காக என்னங்க அறிக்கை செய்து விட்டுவிட பார்க்கணும். அவன் விட்டுவிடுவதற்கு ஆண்டவர் தான் உதவி செய்கிறார். பாவத்தை மன்னிக்கிறவர் தான் விட்டுவிட உதவி செய்கிறார். அவன் ஆமா விட்டுவிடுவவன் என்னங்க இறக்க போகிறான், தயவு பெறுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்க வாசிக்கிறோம். அப்ப நாம் தேவன் ஒளியா இருக்கிறார், அவர் எவ்வளவு இருள் இல்லை. நம்மள என்னங்க இருள் அதிகமா அண்டாதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். பாவம் அதிகமாச்சுனுங்க இருள் என்ன ஆயிரும், நம்மள அண்டிரும், நம்மள என்ன இருளுக்குள்ள தள்ளிடும். நம்ம ஒளியில நடக்க மாட்டோம். நம்ம எப்படி நடப்போம்? பாவத்திலேயே நடக்கிறவர்களா இருக்கும். பாவத்திலேயே நடக்கிறவர்களா இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம பரிசுத்தமாக இருப்போம். ஆனா என்ன நினைப்போம்? சங்கீதம் 37:1 வாசிக்கிறவனமாக பொல்லாதரை கொடுத்து எரிச்சல் அடைய நாயகன் சொல்லுறது போராமை கொள்ளாத. பொல்லாத பார்க்கும்போது நமக்கு எட்டாயிரம் எரிச்சல் வந்துடும். அதே ஒரு பாவமா மாறி அப்புறம் நாயக்கன் சொல்லுமே போராமைங்க. பொல்லாதவர்கள் நாயக்கன் செய்யறவங்க அதிகமா இந்த பூமியில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்க்கும்போது ஏன் தலை இப்படி பண்றான், அது எனக்கு மட்டும் தான் இப்படி செய்யறான், எனக்கு மட்டும் தான் அவங்களுக்கு என்னதான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான், என்னதான் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படி ஒரு என்ன நம்ம எரிச்சல் உண்டாகும். அப்ப அவருக்கு வந்து என்ன பண்ண வேண்டிய நம்ம எரிச்சல் உண்டு. அப்பப்போ பாவத்துடைய தோஷம் நம்மளுக்கு பிடித்துக் கொள்ளும். அதுக்காக பாவரிக்கை நாம் செய்ய வேண்டும். அப்போ செய்து ஒளியில் நடக்கிற போல நம்ம ஒளி நடக்கிற போல ஒளியில நடந்து ஆக வேண்டும். போகல ஒளியில நடப்பதற்கு பாவரிக்கை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏனென்றால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவிட மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இறக்கம் வருவான். அதனால ஒளியில நடப்பதற்கு நாம் என்ன செய்யணுங்க? சுத்திகரித்துக் கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. புற தூய்மை நீரினால் அமையும் வள்ளுவர் சொன்னது போல அகத்தூய்மை வாய்மையினால் சத்தியத்தினால்தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்ம செய்ய வேண்டியது என்ன? பாவரிக்கை செய்ய வேண்டும். கண்டிப்பா
பாவம் அறிக்கை செய்ய வேண்டும். என்னங்க, நம்ம மேல, நமக்கு எல்லாரும் மேல, அனைவரும் மேல எரிச்சல் இருக்கும். மருமக மேல, மருமகளுக்கு மாமியார் மேல கோபம் இருக்கு, அவங்களுக்கு ஜெபிக்க மாட்டாங்க, ஜெபிக்கவே மாட்டாங்க. மாமியாருக்கு மருமகள் மேல கோபம் இருக்கு, அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. ஏன்? அவங்க பாவத்தை மன்னிக்கல. புரியுது நான் சொல்ல? புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா சொல்ல? புரியுதா? நீங்க மன்னிக்கல. ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், என் மருமகள் பாவத்தை மன்னிக்கிறேன், மன்னிச்சிருங்க. மருமகள் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருங்க, மகன் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி அறிக்கை செய்யுங்க. கண்டிப்பா நீங்க அப்பதான் அவங்களுக்கு ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுவீங்க. அவங்களே ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஜெபிக்கிறதே விட்டுருவீங்க. அவங்களுக்கு ஜெபிக்கிறதையே விட்டுருவீங்க. ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறார். நீங்க மற்றவங்க பாவத்தை மன்னிக்கூடாதா? மன்னிக்கலாம், மன்னிக்கூடாது? மன்னிக்கலாம். ஆண்டவருக்கு தான் கொடூரமான தண்டனை. சிலுவையில் அடைந்து, வாரையில் அடைந்து, கன்னத்தில் அடைந்து, முகத்துல துப்பி அவர்கள் என்ன பண்ணாங்க? வேதனை. ஆனா எல்லாத்தையும் சகித்து கொண்டார். சீசர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. சீசர்கள் போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுங்க? சிலுவையில் இருக்கும்போது சொன்னாங்க, பிதாவே அவர்களுக்கு மன்னியும். அந்த வேதனையில ஒருத்த கெஞ்சிரான், பரலோகத்துக்கு வந்தா என்னையும் சேர்த்துங்க, வா இன்னைக்கு நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்ட்டாரு. அவன் அந்த வேதனையில போயிட்டு திரும்ப உயிர் திறந்த போது வர்றாரு. வந்து என்ன பண்றாரு? மறுவிச்சம்பத்தில் போய் நிக்கிறாரு. போய் நிற்கும் போது அவங்களை பார்த்துட்டு பண்றாங்க, வாங்க மீன்லாம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், மீன் பிடிக்க போயிட்டீங்களா, வாங்க வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடு கொடுக்கிறாரு. அவன் அவருடைய அடிச்சோட நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப அவர் மன்னித்தது மட்டுமல்ல, நேசித்தான். அவன் திரும்பவும் என்ன பண்ணாருங்க? சீசர் மத்தியில் போய் நிக்கிறார். சீசர்லாம் பார்க்க கர்த்தர் வந்து நிக்கிறார் கரையில, மீன்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறாரு, வாங்க பிள்ளைகளை சாப்பிடுங்கிறாரு. இப்ப ஒரு காலத்துல என்னங்க, இயேசு கிறிஸ்து பிடிக்கும், எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாருங்க? மீண்டும் வந்து உயிர் திறந்து பிறகு வந்து திரும்பவும் எல்லாருக்கும் தரிசனமான, எல்லாரும் கூட்டினார். அதுக்கப்புறம் தான் 40 நாள் இங்க இருந்து பரலோகத்துக்கு போனார். மீண்டும் அவர் வர இருக்கிறார். நித்திய அந்த பரலோகத்துக்கு நம்மளை அழைத்து கொண்டு போக இருக்கிறார். அதனால இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நாம் என்ன ஒளியிலே நடக்க வேண்டும். அனுங்க பரலோகத்துல போய் நம்ம என்ன பண்ணுவோம்? இருள் இருக்காது, அங்க ஒளிதான். அவன் ஒளிமயமான நாடு, அதுக்கு பேரு என்ன பேரு? நாடு ஒளிமயமான நாடு. இங்க பாவர்ல இருக்கிறது, சூரியன் வேற மறைஞ்சிட்டா இருளாயிரும், பூமி இருளாயிருது. என்ன அது ஒளிமயமான நாடு. அவரே ஒளியா இருப்பான். பரலோகம் ஒளிமயமா இருக்கும், இருளே இருக்காது, அங்க கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, எல்லாமே இருக்காதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் அதனால நாம் ஒளியிலேயே இங்க நடப்போம். என்னங்க, ஒளிமயமான நாட்டுக்கு போறோம். அதுக்கு என்னங்க, அந்த நாடு பசுத்தமா இருக்கும். அதனால நம்மளை பாவ அறிக்கை செய்து, பாவம் செய்யல நினைக்கூடாது. முறுமுறுத்திருப்போம், இல்லைன்னா யாரையாவது மனசுக்குள்ள திட்டி இருப்போம், அதெல்லாம் பாவம் தான். அவன் அப்ப பாவ அறிக்கை செய்து நம்மளை என்ன சரி செய்து கொள்ள வேண்டும். நாட்டுக்காக, நாட்டில் உள்ள எல்லாருக்காக பாவ அறிக்கை செய்து நாம் செவிக்க வேண்டிய அவசியமா இருக்கு. ஏன்னா நமக்கு தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுவதோட இரக்கம் வருவான். அப்போ வாழ்வடைய மாட்டான், பாவங்களை மறைக்கிறவன். ஆனா அறிக்கை செஞ்சுட்டா, அறிக்கை செஞ்சு என்ன பண்ணுவாங்க? இரக்கம் வருவான். அப்ப வாழ்வடைவான் அவன். நம்ம சிந்து பார்ப்போம். இந்த நாள்ல நாம் ஒளியில் நடக்கிறவர்களாக இருப்போம். அப்படி என்ன ஐக்கியப்பட்டிருப்போம். அவன் ஐக்கியப்பட்டிருப்போம். பிதாவோடு குமாரோடு ஐக்கியப்பட்டிருப்போம் மட்டுமில்லை, எல்லாரோடும் ஐக்கியப்பட்டிருப்போம். எல்லாரும் இருக்க மாட்டோம். இது நம்ம சகோதரர்கள், இது நம்ம மருமகன், இது மகன் அப்படின்னு ஐக்கியப்பட்டிருப்போம். அவன் அந்த ஒளியிலே நடக்கிறவர்களாக நாம் இருப்போம். சரியா? நமக்கு மட்டுமில்ல, எல்லாருடைய பாவத்தையும் மன்னிங்கன்னு கெஞ்சுங்க. மருமக பாவம், சொந்தக்கார எல்லாரும் பாவத்தையும் மன்னிங்க ஆண்டவரை, மன்னித்து அவர்களையும் நீங்க நச்சிங்கன்னு சொல்லி நாம் ஜெபத்தில் இருப்போம். தேவனுக்கு மகிமைப்படுத்துவோம். இந்த அப்பமும் ரசம் அதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதனால என்னங்க, நாம் பாவத்தை பாவ மன்னிப்பு பெற்றது மட்டுமல்ல, ஒளியிலே நடக்கிறவர்கள் என்பதை நாள்தோறும் அறிக்கை செய்கிறோம். நாள்தோறும் நம்ம பாவ அறிக்கை செய்து, நான் ஒளியில் நடந்து கொண்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னை தினந்தோறும் சுத்திகரிக்கிறது, நான் ஒளியில் நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் நிச்சயித்துக் கொள்வோம். ஆமென். அதனால இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் என்னங்க, நாம் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். செய்து அவரை பணிந்து கொள்ள வேண்டும், துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருக்கே மகிமை துதியும் நாம் செலுத்த வேண்டும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாம் இந்த செய்தி எனக்கும் நாம் அனைவருக்கும் ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென்.